இந்த பாசத்தோடு பழகியவர்களை, பாசத்தோடு காதலித்தவர்களை, உரிமையோடு பழகியவர்களை, உரிமையோடு நேசித்தவர்களை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன், சிம்மராசி அதை அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடஞ்சு போகிறதுக்கு நான் என்ன கண்ணாடியா, நான் கிரீடம்யா, சிங்கம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்பயுமே சிம்மராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். என்னதான் இது சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் தனிமையை நினைத்து, அந்த தனிமைப்படுத்தியவர்களை நினைத்து, தன்னை மரியாதை இல்லாமல் நடத்தியவர்களை நினைத்து, தன்னை அப்ரிஷியேட் பண்ணாத, எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய, தன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, தான் பெருசுன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை பிரிந்த பின்பு சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக மனசில் காயப்படுவாங்க. சிம்மராசிக்காரர்கள் இவங்களை பிரிஞ்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியா? பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்கும். ஏன்னா இது சூரியன் இல்லையா? சிம்மராசிக்காரர்கள் ஒரு பிரிவை ஏற்படுத்திய பின்பு அவங்கள்ட்ட அவங்க சொல்லணும், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, அதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது. ஏன்னா உரிய மரியாதையை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அது தன்னம்பிக்கையான பேச்சு, அது தைரியமான பேச்சு, அது உத்வேகமான பேச்சு. அந்த தைரியம், தன்னம்பிக்கை உனக்கு தப்பா தெரியுது அப்படின்னு சொன்னா இது இந்த இடத்துல. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அவங்களுடைய வாழ்க்கையில யாரோ ஒருவரை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படி யாரை பிரிவாங்க, அந்த பிரிவை எப்படி தாங்கிப்பாங்க, அதுலேருந்து எப்படி வெளியில வராங்க அப்படிங்கிறத தான் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். சிம்ம ராசிக்காரர்கள் இவங்களுடைய வாழ்க்கையில எந்த உறவை பிரிகிறாங்க சார்? பிரிவை பத்தி பேசுறதுனுடைய காரணம் என்னன்னா, பிரிவுக்கும் ஜோதிட கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, நவகிரகங்களுக்கு. அதில் ஜோதிட பாவகத்தில் 12ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறோம். மோட்சம், பூமியை விட்டு போகக்கூடிய ஸ்தானம், வெளிநாடு பயணங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் அயன சயன போகம் அப்படின்னு 12ஆம் இடத்தை சொல்கிறோம். அப்போ பிரிவுங்கிறது மரணம் மட்டும்தானா? அப்படி கிடையாது. வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதே சில நல்ல நண்பர்கள், சில உறவுகள், நம்ம மேலே பாசமாக இருந்தவங்க, நம்ம அவங்க மேலே பாசமாக இருந்தவங்க, ஏதோ ஒரு காலச்சூழல், விதி வசம், விதியினுடைய சில தசாபுத்திகள், சில நட்புகள் சில நாள் பிரிவாங்க, அதுக்கப்புறம் என்றோ ஒரு நாள் கூடுவாங்க. அதில் காதலர்கள் சில நாள் பிரிவாங்க, அதுக்கப்புறம் திரும்ப கூடுவாங்க. ஆனால் அந்த காதலித்தவர்கள் அந்த வாழ்க்கையவே இழந்து வேறொரு திருமணம் முடிக்கக்கூடிய அந்த நினைவுகள் அப்படின்றது பெரிய ஒரு பிரிவு, துக்கம். ஆக வாழ்க்கை பந்தத்தில் நட்பாக இருக்கலாம், தொழில் பார்ட்னராக இருக்கலாம், ஒரு கணவன் மனைவி பந்தமாக இருக்கலாம். இந்த எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு பிரிவுக்கு சில கிரகங்களுடைய தசாபலன்கள் ஒவ்வொருவருடைய ராசியை பொறுத்தும் மாறுபடும். சிம்மராசிக்காரர்கள் பிரியறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட எப்படி சார் பழகுறாங்க? அதாவது சிம்மம் என்பது அக்னி தத்துவ ராசி, காலச்சக்கரத்திற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ராசி, சூரிய பகவானை ஆட்சி வீடாக பெற்ற ராசி. அதனால பாருங்க, அரசர் அப்படின்னு சொல்றோம். ஒரு கம்பீரமா பழகுவாங்க, இறங்கி போய் பழக மாட்டாங்க. அதே நேரத்தில் அந்த மரியாதையோட பழகுவாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை பெறுவார்கள், அன்பை கொடுத்து அன்பை பெறுவார்கள், பாசத்தை கொடுத்து பாசத்தை பெறுவாங்க. அந்த பாசத்தில் கூட ஒரு பகட்டு இருக்காது, பாசத்தில் கூட ஒரு நேர்மை, ஒரு கம்பீரம், ஒரு கட்ஸ்ன்னு சொல்கிறோம்ல, சரி வாங்க சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி, வாங்க சாப்பிட்லாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட குணம் இல்லை, வாங்க போகலாம் அப்படிங்கிறது சிம்மத்தோட, வா போகலாம் அப்படின்னு சொல்கிறது சிம்மத்தோட குணம். எதையுமே அதிகார தோரணையோடு, அன்போடு, அக்கறையோடு சொன்னால் அது சிம்மம். ஆக இவங்க ஒரு பிரிவு வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த பாசத்தோடு பழகியவர்களை, பாசத்தோடு காதலித்தவர்களை, உரிமையோடு பழகியவர்களை, உரிமையோடு நேசித்தவர்களை பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சிம்மராசி அதை அப்படியே அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, உடஞ்சு போகிறதுக்கு நான் என்ன கண்ணாடியா, நான் கிரீடம்யா, சிங்கம்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மை எப்பயுமே சிம்மராசிக்காரர்கள்ட்ட இருக்கும். அவங்க கண்ணாடி மாதிரி சுக்கு சுக்கா உடஞ்செல்லாம் போக மாட்டாங்க. அப்போ தான் ஒரிஜினாலிட்டியான அந்த குணமே, அந்த சிம்மராசியினுடைய குணமே இவர்களுக்கு வெளியில் வரும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு பிரிவு வந்தால் மட்டுமே அவர்களாக வாழ முடியுமே தவிர, அதுவரையும் சொல்லுவாங்கல்ல, தன்னோட வலிமை தனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரர்களை யார் வெறுத்து ஒதுக்குறார்களோ, சிம்மராசிக்காரர்களை யார் பிரிய வேண்டும் என்று திட்டமிட்டு பழகினார்களோ, சிம்மராசிக்காரர்களை யார் பிரிந்தார்களோ, அவர்களுக்கு தான் யாரு அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையை வாழ்ந்து சாதித்து காட்டக்கூடிய ஒரு அமைப்புல சபதத்தை ஏற்கக்கூடிய ஒரு ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லலாம். அங்கேதான் சொல்லுவாங்க, 1000 யானைகளுக்கு மத்தியில் ஒரு சிங்கம் போல் செயல்படக்கூடிய ராசி சிம்ம ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. பிரிவுதான் இவர்களுக்கு தரக்கூடிய ஒரு முதல் பாடமாக அமையும். சிம்மராசிக்காரவங்க என்ன காரணத்தினால ஒரு உறவுல இருந்து வெளியில வராங்க? சிம்மராசிக்காரர்கள் வெளியில வர்றதுக்கு பல காரணம் இருக்கு. ஆனாலும் பொதுவாக மதிப்பு இல்லாத இடத்துல இவங்க அது எல்லாரும் சகஜம் தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது சூரியனுடைய ஆதிக்கமாக இருக்கிறதுனால நான் கொடுக்குற மதிப்புக்கு ஒருபடி கூட கொடுக்கணும்னு பரவாயில்ல, உரிய மரியாதையை கொடுக்கணும். அதனால் மதிப்பு இல்லாமல் நடத்துபவர்களை, தன்னை மதிக்க தெரியாதவர்களை, தன்னுடைய மரியாதையை புரிந்து கொள்ளாதவர்களை சிம்மராசிக்காரர்கள்
பிரிந்தே விடுவார்கள். அதை விட சிம்மராசியை வந்து பொது இடத்துல ஒரு ஈகோவை வந்து அவங்கள காயப்படுத்தவே கூடாது. சும்மாவே வீட்டுக்குள்ளேயே சிம்மராசி ஈகோவை டச் பண்ணாலே சலங்க சத்தம் பயங்கரமாக கேட்கும். இதில் பொது இடத்துல ஈகோவை வந்து டச் பண்ணிட்டா சிம்மராசிக்காரர்கள் அந்த இடத்திலேயே அந்த சனத்திலேயே அந்த உறவை விட்டு வெளியில் அது யாராக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அப்பாவாக இருக்கலாம், அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், கட்டின புருஷனாக இருக்கலாம், அல்லது கட்டின மனைவியாக இருக்கலாம். எவ்வளோ பெரிய கோடிக்கணக்கில் வருமானம் வந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லையா, மரியாதை இல்லாத உறவு எனக்கு என்னத்துக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய கௌரிமான் பரம்பரை சிம்மராசி பரம்பரை. அதனால இந்த ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி சூரியன் எப்படி கம்பீரத்தை கொடுக்குறாரோ, கட்ஸை கொடுக்குறாரோ, தைரியத்தை கொடுக்குறாரோ, தன்னம்பிக்கையை கொடுக்குறாரோ, அதுபோல பிரிவை கொடுக்கும் பொழுது 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திரன் ராசி மேலே வந்து உட்கார்றதுனால 1000 தான் சிங்களாக இருந்தாலும் அதுக்குள்ளேயும் ஒரு அப்படியே மனசு வந்து பிரிஞ்சுட்டோம் சரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அந்த ரணம் என்பது சில நாட்களுக்கு அப்படியே தொடர்கதையாக தொடர்ந்துகிட்டே இருக்கும். 12க்கு அதிபதியான சந்திர பகவான் வந்து சனீஸ்வரனோட சேருவார், ராகுவோட சேருவார், கேதுவோட சேருவார். ஏன்னா சந்திர பகவான் வந்து தினக்கோள் இல்லையா, அப்படியே ஒரு மாதத்துக்குள்ள சுற்றி வரக்கூடிய கிரகம் இல்லையா. அதனால இவர்களுடைய மனம் என்பது பிரிந்தாலும் கூட அதிலிருந்து வெளியில் வருவதற்கு சில காயங்கள் சில நாட்கள் இவங்களுக்கு தேவைப்படும். அதுக்கு கிரக சம்பந்தம் உண்டு. அதிலிருந்து வெளியில வருவதற்கான இறை வழிபாடுகளும் உண்டு. சிம்மராசிக்காரவங்க வந்து மரியாதை இல்லாத இடத்துல இருந்து எல்லா இடத்துலயுமே பிரிஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்னீங்க. காதல்ல கூடமா சார் ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்காதா? அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி சிம்மராசிக்காரர்கள் எப்படி காதலிப்பார்கள் தெரியுங்களா? நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றது சிம்மத்துக்கு பிடிக்காது. நீ நானும் சேர்ந்து வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா சிம்மராசி அந்த காதலில் கூட இறங்கி போய் பேச மாட்டார்கள். நம்ம 2 பேரும் நல்லா பழகுறோம், நல்லா இருக்கும், ஏதோ நீ நானும் வாழ்ந்தோம்னா ரொம்ப வாழ்க்கை சூப்பரா இருக்கும், ஜம்முன்னு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் அங்கே கூட பாருங்களேன். காதலில் கூட ஒரு மரியாதை, அந்த மரியாதை வேணும் அப்படின்னு நினைக்கிறது சிம்மத்தோட குணம். அதனால காதல் மட்டும் இல்லைங்க, கடவுளாகவே இருந்தாலும் கோயிலுக்கு போகும்போது கூட கோவிலில் வரிசையில் நின்று முறையாக சாமி கும்பிடுவாங்க. உரிய ஆரத்தி மரியாதை விபூதி குங்குமம் இவருக்கு கைக்கு வரலை அப்படின்னு சொன்னால் அது ஒரு மாதிரி நடத்துகிறாங்கன்னு சொன்னால் சனப்பொழுது அந்த இடத்த விட்டு வெளியில் வந்துட்டு கோபுரத்துக்கு பக்கத்தில் உட்காந்து கடவுளை பார்த்துக்கலாமையா, உள்ள என்னையா வேலை நமக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய குணம் சிம்மத்திடம் வந்து அந்த அரங்காவலர் குழு தலைவர் யார், அந்த கோயில் நிர்வாகம் யார், ட்ரஸ்டி யாருன்னு கேட்டு பஞ்சாயத்தை இழுக்காமல் சிம்மராசிக்காரர்கள் வரவே மாட்டார்கள். அதனால காதல் மட்டும் இல்லைங்க, கடவுளா இருந்தாலும் சிம்மராசிக்காரர்களுக்கு உரிய மரியாதையும் கௌரவமும் கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தில் இருந்து சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக பிரிவார்கள், அந்த உறவை நிச்சயமாக இழக்க தயாராவார்கள். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தனிமை வந்து துன்பத்தை கொடுக்குமா, நிஜமாவே காயப்படுவாங்களா சார்? அது எப்படி காயம் இல்லாமல் இருக்கும்? அதாவது என்னதான் இது சிம்மராசிக்காரர்களாக இருந்தாலும் தனிமையை நினைத்து அந்த தனிமைப்படுத்தியவர்களை நினைத்து தன்னை வந்து மரியாதை இல்லாமல் நடத்தியவர்களை நினைத்து தன்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணாத, எப்போ பார்த்தாலும் மட்டம் தட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய, தன்னை கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய, தான் பெருசுன்னு பேசிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்களை பிரிந்த பின்பு சிம்மராசிக்காரர்கள் நிச்சயமாக மனசில் காயப்படுவாங்க. ஆனால் ஒன்று இருக்குது, அந்த காயத்திலிருந்து அவங்க வெளியில் வர்றதுக்கு திரும்ப பேசலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் அந்த நபரே திரும்பி வந்து பேசினாலும் கூட சுய கௌரவம்னு ஒன்று இருக்கே, கூடவே பிறந்ததாச்சே. ஏன்னா சிம்மராசிக்கு உரிய மிருகம் வந்து சிங்கம்னு சொல்கிறோம். அப்போ அந்த சிங்கத்தோட குணம் இவர்களுக்கு வெளிப்படும் போது கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு மான மரியாதை விட என்னையா பெரிய அப்படின்னு இவர்களுக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு அந்த உறவை மீண்டும் இணைய, அந்த உறவோடு மீண்டும் சேர நிச்சயமாக இவங்க தயங்குவாங்க. தயங்குறது மட்டும் இல்லை, ஃபேஸ் டு ஃபேஸ் சொல்லிடுவாங்க, உனக்கு நமக்கு செட் ஆகுது போயிட்டு வா அப்படின்றாங்க. அதனால இந்த காயம் என்பது இவர்களுக்கு மனசுக்குள்ளே தான் இருக்குமே தவிர வார்த்தையிலேயோ தன்னுடைய முகத்திலேயோ தன்னுடைய தோரணையிலேயோ சிம்மராசிக்காரர்கள் வெளிப்படுத்தவே மாட்டார்கள். நான் நிறையா சிம்மராசிக்காரர்களை க்ளோஸாக வாட்ச் பண்ணும்போது என்னையா அவ்வளோ பிரிவு அவ்வளோ டேக் இட் ஈஸியாக எடுத்துக்கிறீங்கன்னு பார்த்தா வீட்டுக்குள்ளே போவையை பற்றிட்டு அழுகிறது எங்களுக்கு தாயா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மனக்காயத்தை கூட மரியாதை போகும் இடத்தில் காட்ட தயங்குற ராசி சிம்மராசி. அப்ப சிம்மராசி தன்மானத்துக்கும் மானத்துக்கும் முதலிடம் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா சிம்மராசிக்காரர்கள் காயப்பட்டுட்டாங்க, என்ன இருந்தாலும் உணர்வுகளை உள்ளுக்குள்ளேயே வச்சிருக்கக்கூடியவங்க இதுலேருந்து முழுமையா வெளியில வந்துருவாங்க. அது எப்படி வராமல் இருப்பாங்க? இவங்களை வந்து இக்னோர் பண்ணவங்கள, ரொம்ப காயப்படுத்தினவங்கள, மட்டம் தட்டினவங்கள நினைச்சு கோபம் வரும். அந்த கோபத்துல வார்த்தைகள் என்பது ரொம்ப வேகமாக வரும், ஆனா முடிவுங்கிறது ரொம்ப அமைதியா இருக்கு. அதுதான் சிம்மராசி. தான் எடுத்துக்கொண்ட செயலிலே கடும் கோபத்தை காமித்து கொண்டாலும் கூட தான் எடுக்க போற முடிவை ரொம்ப அமைதியா சைலண்டா தீர்க்க தரிசியாக எடுத்தால் அது சிம்மராசி. அதனால அந்த முடிவுல இருந்து வெளியில வருவதற்கு சில நாட்கள் ஃபர்ஸ்ட் அமைதியாவாங்க, சைலண்ட் மோட் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த நினைவுகள்லாம் அவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக டெலீட் பண்ணுவாங்க, வேறு வேறு சூழல்களை உருவாக்கி கொள்வார்கள்.
ஏன்னு சொன்னா ராசியாதிபதி சூரிய பகவான் சிம்மத்திலே ஆட்சி பெறக்கூடிய காரணமாக இருப்பதால் இவர்களை விட உயர்வானவர்களை நினைத்துக் கொள்வார்கள். அந்த இலக்குக்கு போகணும்யா, அந்த இடத்தை டச் பண்ணணும். என்ன ஊர் என்ன பெரிய இவ்வளவுதானே, மாவட்டம் என்ன இவ்வளவுதானே, மாநிலம் என்ன இவ்வளவுதானே, நாடு என்ன இவ்வளவுதானே, இதையும் தாண்டி எவ்வளவோ இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் இடத்திலிருந்து நகர்ந்து அடுத்த இலக்கை நோக்கி தயாராவதற்கு சிம்மராசிக்காரர்கள் ஒருபோதும் தயங்குவதே கிடையாது. அதனால உள்ளுக்குள்ள எவ்வளவு சோகம் இருந்தாலும் வருத்தம் இருந்தாலும் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் இவர்களை கைவிட மாட்டார். 5 கூடைய பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அடுத்தடுத்த வாய்ப்புகளை இவர்களுக்கு உருவாக்கி கொடுப்பார். 9 கூடைய பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதீத தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பார். அந்த தன்னம்பிக்கையான பாடல்கள், தைரியமான உத்வேகமான அந்த பேச்சுக்கள், தைரியத்தை கொடுக்கக்கூடிய நபர்களோடு மீண்டும் போய் சேருவது, இறை வழிபாட்டுகளை அந்த நேரத்தில் மேன்மைப்படுத்துவது. சும்மா ஒரு கோயிலில் போய் சிம்மராசிக்காரர்கள் அமைதியாக உட்கார்றதை விட கோயிலை கூட்டுறது, பெருக்கிறது, சுத்தப்படுத்துறது எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பது, வீட்டுக்குள்ளேயே வேலைகளை கடமைகளை அதிகப்படுத்திக் கொள்வது, கோவில் கிரிவலங்கள் போயிட்டு வருவது, அந்த நேரத்தில் தன்னுடைய தனிமையை தன்னுடைய வருத்தத்தை போக்கிக் கொள்ள அதீத உழைப்பை ஏற்படுத்தி கொண்டு சிம்மராசிக்காரர்கள் அந்த தனிமை துயரிலிருந்து வெளியில் வருவாங்களே தவிர ஒருபோதும் தன்னை காயப்படுத்தியவர்களை நினைத்து அந்த நேரத்தை கழித்து அதுக்குள்ளேயே மனம் வருந்தி தன்னைத்தானே நோகடித்து கொள்ள சிம்மராசிக்கு பிடிக்கவே பிடிக்காது. வாழ்ந்து கொண்டு நயவஞ்சகத்தோடு சிம்மராசிக்காரர்களை பழி வாங்கினவங்கள இவங்க பழி வாங்குறாங்களோ இல்லையோ அவர்கள் கூனி குறுகிற அளவுக்கு வாழ்ந்து காட்டுவாங்க. அந்த பிரிவையும் துக்கத்தையும் தான் வாழ்ந்து அதை காட்டக்கூடிய ஒரு ராசின்னு சொன்னா அது சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் இவங்களை பிரிஞ்சவங்க முன்னாடி நல்லா வாழ்ந்து காட்டுவாங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த வளர்ச்சி எப்படிப்பட்ட வளர்ச்சியா? பிரம்மாண்ட வளர்ச்சியா இருக்கும். ஏன்னா இது சூரியன் இல்லையா. சிம்மராசிக்காரர்கள் ஒரு பிரிவை ஏற்படுத்திய பின்பு அவங்கள்ட்ட அவங்க சொல்லணும், நீங்க என்ன தப்பு பண்ணீங்க, அதனால இப்படி நடக்குது அப்படின்னு சொல்றதுக்கு பாயிண்ட்ஸே இருக்காது. ஏன்னா உரிய மரியாதையை கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் அவங்க பேசுறது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நான் தான் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனால் அது தன்னம்பிக்கையான பேச்சு, அது தைரியமான பேச்சு, அது உத்வேகமான பேச்சு. அந்த தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு தப்பாக தெரியுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கலாமே, என்ன காரணம்னே சொல்லாமல் பிரிஞ்சா எப்படி, மனசு உறுத்துமே அப்படிங்கிற மாதிரி சிம்மராசிக்காரர்களுக்கு மனசு உறுத்தும். காரணத்தை சொல்லிட்டு பிரிஞ்சிருக்கலாம் இல்லையா அப்படின்ற ஒரு குணம் இவர்கள்ட்ட எப்பயுமே இருக்கும். அதுக்கப்புறம் பாடல்கள் கேட்பாங்க கொஞ்சம் தனிமையில் ஏன்னா சிம்ம ராசிக்குரிய ஆதிக்கம் சிங்கமாக இருந்தாலும் கூட அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, மக நட்சத்திரம் பூர நட்சத்திரம்லாம் எலி மிருகமாக சொல்லப்படுது, உத்திர நட்சத்திரத்திற்கு பசுவை சொல்லப்படுது. ஆக ராசி சிங்கமாக இருந்தாலும் உள்ள இருக்க மனசு சாந்தம்ங்க. அதனால பகல்ல சிங்கமாகவும் இரவுல எலியாகவும் இருந்து அந்த மனசுக்குள்ள அப்படியே அழுது அதுக்கப்புறம் சரி எதுக்கு விலகுனாங்க அப்படின்னு சொல்லி காரணத்தை கண்டுபிடிக்காம அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டி அதற்கான காரண காரியங்களை தானே உருவாக்குவார்கள். அதுதான் சிம்மராசி. அந்த வாழ்ந்து காட்டக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்டதா இருக்கும், அதுக்கு ஏற்படக்கூடிய தடைகள் எப்படிப்பட்டதா இருக்குன்னா ஏதோ தனக்கு ஏற்பட்ட சூரிய கிரகணம் போன்று எவ்வளவு நாளியா சோதிச்சிட போறாரு, அதுக்கப்புறம் விலகித்தானே ஆகணும், எப்படி இருந்தாலும் என்னுடைய வெளிச்சம் பூமிக்கு தேவைப்பட்டு தானே ஆகணும், இந்த உயிர்களுக்கு தேவைப்பட்டு தானே ஆகணும், நான் தானே மையம், என்னை சுற்றி தானே எல்லாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலையை சிம்மராசிக்காரர்கள் நிச்சயம் தன் வாழ்நாளில் என்றாவது உருவாக்கியே தீருவார்கள். சிம்மராசிக்காரவங்களை காயப்படுத்தினவங்க, துன்பப்படுத்தினவங்க, பிரிஞ்சவங்க ஒரு நாள் மன்னிப்பு கேட்குறாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்குறாங்க. சிம்மராசிக்காரர்கள் இவங்களோட மீண்டும் இணைவார்களா? அதெல்லாம் வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னு சொன்னால் அவங்க போடுற சீனெல்லாம் சிம்மராசி கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் வெளிச்சம் போட்டு காமிச்சு கொடுத்துருவார். அதனால் மீண்டும் மறப்பதற்கு மன்னிப்பதற்கு வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னு சொன்னால் பிரிந்தவர்களை விட்டு சிம்மராசிக்காரர்கள் வெகு தூரம் போயிட்டாங்க. அவங்களுடைய நடை, உடை, பாவனை, ஸ்டைல் எல்லாமே மாற்றிருப்பாங்க. அதாவது அந்த பிரிவு தான் இவங்களுக்கு ஒரு மோட்டிவேட் பாயிண்ட்டு, அந்த பிரிவு தான் இவங்களுக்கு ஒரு சாதனையே, அந்த பிரிவு தான் இவர்களை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியே. அதனால் பிரிந்தவர்கள் திரும்ப இணைவது அப்படிங்கிறது, பிரிந்தவர்களை மீண்டும் இணைத்து கொள்வது அப்படிங்கிறது சிம்மராசிக்கு என்னைய பொறுத்தவரையும் அது சிம்மராசியே மனசு வச்சாதான் முடியுமே தவிர வேற எந்த சக்தியாலும் முடியாது. சிம்மராசிக்காரர்களுக்கு மன்னிப்பு அப்படிங்கிறது அவங்க நினைச்சாதான் உண்டு. அப்போ பிரிஞ்சவங்களுக்கு தான் துக்கம் அப்படின்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஆனாலும் கூட விதின்னு ஒன்று இருக்குங்க. ராசியாதிபதி சூரியனுக்கு ராகு கேதுக்கள் எப்பயுமே, அதனால தான் நான் கிரகணத்தை ஏற்படுத்துதுன்னு சொல்றேன். இவங்க வாழ்க்கையில மீண்டும் ஒரு உறவு, ஒரு நட்பு, ஒரு காதல், ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக கொண்டுட்டு அந்த தசாபுத்தி நடக்கும்போது ராகு கேதுவுகள் இணைவுகளை ஏற்படுத்துவார்கள். அதனுடைய அந்த பிரிவு, அதனுடைய அந்த நகர்வுங்கிறது அது பிரிவாகவே இருக்குமா அல்லது இவர்களுடைய அந்த மதிப்பு மரியாதையை உயர்த்துமா அப்படின்னு பார்த்தா சிம்மராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு மத்தியமத்தில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமைந்து அந்த நிலையில இவர்களுடைய மதிப்பு மரியாதையை மெருகேற்றக்கூடிய
தங்கத்தோட மதிப்பை தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு உறவு நிச்சயம் அமையும். அதை பார்ட் 3ல நான் தெளிவாக சொல்கிறேன். நிச்சயமா பார்ட் 3ல அந்த சுவாரஸ்யத்தை நம்ம பேசலாம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேயர்களே, சிம்ம ராசியில பிறந்த நீங்க எந்த உறவுனால எந்த சூழ்நிலையில ஒரு பிரிவை சந்திக்கிறீங்க உங்களுடைய வாழ்க்கையில அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இந்த பிரிவுல இருந்து எப்படி முழுமையா வெளியில வரீங்க அப்படிங்கிறதையும் இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. விரைவிலேயே பார்ட் 3ல மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில எந்த உறவோட நீங்க இணைய போறீங்க அந்த சுவாரஸ்யத்தை பத்தியும் நம்ம விரைவிலே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கவிருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நம்ம அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுடைய யூடியூப் நோட்டிஃபிகேஷன்ல இது ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்ததற்கு மிக்க நன்றி.